ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு ஏஜஸில் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அம்மா வந்துட்டு பொண்ணை விட 5 மடங்கு பெரியவளாக இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ M is equal to 5Dன்னு வச்சுக்கிடுவோம். அம்மா வயசு எம்னு பொண்ணோட வயசு டின்னு வச்சுக்கிடுவோம். அம்மா வந்துட்டு பொண்ணோட 5 மடங்காக இருக்காங்க. எப்போ வந்துட்டு ப்ரெசென்ட்டில். அதே மாதிரி 2 வருஷம் கழித்து அம்மா வந்துட்டு 4 மடங்கு பெரியவங்களாக இருக்காங்க. அப்போ M is equal to 4D, 4 மடங்கு பெரியவங்களாக இருக்காங்க. இது வந்துட்டு எப்போ 2 வருஷம் கழிச்சு. சரியா? ஓகேவா? ஸோ நம்ம ஈக்குவேஷன் எழுதாச்சு. இப்போ நம்ம இது ரேஷியோவில் எழுதணும். ரேஷியோ எழுதுனா என்ன வேணும்? M/Dன்னு போட்டுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு என்னது ப்ரெசென்ட்டில் 5 மடங்கு பெரியவங்களோ அப்போ 5:1. ரெண்டாவது 2 வருஷம் கழிச்சு எப்போ 4 மடங்கு பெரியவங்களோ அப்போ 4:1. இந்த மாடல் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம், இந்த ஷார்ட்கட்டு. ஓகேங்களா? இப்போது 4, 1 இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்னது? 3. 5, 1 இது ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் எத்தனை? 4. இப்போது இந்த 5ஐயும் 1ஐயும் இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த 4ஐயும் 1ஐயும் இந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ 5 3s என்னது? 15. 1 3s 3. சரிங்களா? இப்போது நமக்கு ஒரு புது ரேஷியோ கிடச்சிருக்கு. இந்த ரேஷியோ என்னது? ப்ரெசென்ட்டுக்குள்ளே ரேஷியோ. அதே மாதிரி இந்த 4ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16. இந்த 1ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4. இது வந்துட்டு என்னது? 2 வருஷம் கழிச்சு உள்ள ரேஷியோ. சரிங்களா? நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், 12. இந்த 16க்கும் 4க்குள்ள டிஃப்ரென்ஸ் 12. இந்த 15க்கும் 3க்குள்ள டிஃப்ரென்ஸ் 12. அதே மாதிரி இந்த 3க்கும் 4க்குள்ள டிஃப்ரென்ஸ் 1. இந்த 15க்கும் 16க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 1. இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரேஷியோ டிஃப்ரென்ஸ். அப்போ இந்த 2 ரேஷியோக்குள்ள வருஷம் எத்தனை டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் தான். இது வந்துட்டு ப்ரெசென்ட்டு, இது 2 வருஷத்துக்கு அப்புறம் உள்ள ரேஷியோ. ஸோ அப்போ இந்த 2 ரேஷியோக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? 2 வருஷம். நமக்கு ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா 1 தான் டிஃப்ரென்ஸு. ஸோ 1 தான் 2னா நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? அம்மாவோட ப்ரெசன்டேஜ் தான் கண்டுபிடிச்சி கேட்டிருக்காங்க. இதுதான் அம்மாவோட ப்ரெசன்டேஜ். 15 தான் இந்த அம்மாவோட ப்ரெசன்டேஜ். 15 என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம வந்துட்டு அம்மாவோட ப்ரெசன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். X is equal to 15 into 2. அப்போ X is equal to 30. இப்போ நமக்கு இதுதான் ஆன்சராக வந்திருக்கு. பட்டு சம்மில் வந்து ஆன்சரில் வந்துட்டு இது 30 இருக்காது. ஆனால் வந்துட்டு இந்த மாடல் சம்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ இதை நம்ம 30ஓட மடங்கு தான் நீங்கள் பார்க்கணும். 30ஓட மடங்கு என்னது? 60, 90, 120 இந்த மாதிரி எந்த இது உங்களுக்கு ஆன்சரில் வந்தாலும் அதான் ஆன்சரு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 60 வந்துட்டு ஆன்சரில் இருக்குது. ஸோ அம்மாவோட வயசு வந்துட்டு 60. அம்மாவோட வயசு வந்துட்டு 60 தான் ஆன்சர். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.